பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூரிக்கு மேட்சாக எங்கே போனாலும் என்ன கேட்போம், வடகறி கேட்போம். இப்போ பூரியும் வடகறியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடகறிக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 1/4 கிலோ போட்டோம்னா நம்ம 4 பேருக்கு வரும். நீங்கள் இதிலேருந்து ஒரு 2 பேருக்கு எவ்வளோ பண்ணுறதுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இதில் பார்த்திங்கன்னா அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய், லவங்கம், மராட்டி முக்கு, 2 பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சம், தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நம்ம வடை மாவுக்கு போடுறதுக்காக ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து குருமாவுக்கு நம்ம சேர்க்கறதுக்கு. கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் வந்து நம்ம பொரிக்கவும் தாளிக்கவும் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வடகறிக்கு 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைச்சி விடுறதுக்காக. வடகறிக்கு வந்து நம்ம பூரி, இட்லி அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே பூரி போட்டு காமிச்சிட்டேன். இப்போ வடகறிக்காக மறுபடியும் பூரி போட்டு காட்டலான்ட்டு இங்கே வச்சுருக்கேன். பூரிக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கிலோ, பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு 50 கிராம் ரவை, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை. உப்பு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து பொரிக்க தேவையான அளவு. இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிணையிற மெத்தடு பார்க்கலாம். இந்த ரவையை வந்து ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டுடலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம பூரிக்கு வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம். இந்த ரவை போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மாவு போட்டுடலாம். கோதுமை மாவை நம்ம இதுக்குள்ளே கொட்டிடலாம். இப்போ கரெக்டாக இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிடுவோம். நம்ம பூரிக்கு மாவு பிணையும் போது நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். லூஸாக இருந்தது அப்படின்னா அந்த பூரி சுட்டு வச்சோடனே அப்படியே அமுங்கிடும். நல்லா மாவு டைட்டாக இருந்தது அப்படின்னா அந்த பூரி நீங்கள் சுட்டு வச்சாலும் ஒரு 1 மணி நேரமாவது அது அப்படியே மேலே எலும்புனது அப்படியே நிற்கும். இந்த வடகறியும் பூரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வடகறியை வந்து இட்லிக்கும் அதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இட்லிக்கும் நல்லாயிருக்கும், இந்த பூரிக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டேன். இப்போ 1 டம்ளர் விட்டேன். இப்போ நம்ம அடுத்து வந்து சும்மா அப்படி தொளிச்சு விட்டோமா போதும். பாருங்கள், கொஞ்சமாக இப்படி எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இந்த மாவை வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி 4 பக்கமும் எண்ணெய் படுற அளவுக்கு பிணைஞ்சிக்கங்க. அது பாருங்கள், அமுக்குனா கொஞ்சம் அமுக்க முடியாத அளவுக்கு டைட்டாக இருக்கணும். பூரிக்கு மாவு பிணைஞ்சோம்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், 1/2 கிலோ மாவுக்கு 50 கிராம் ரவை, 1.25 டம்ளர் தண்ணி. இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ரவையை வந்து தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். நம்ம ரெண்டாவது பூரி திரட்டும் போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாவு போட்டு திரட்டுவாங்க. நம்ம மாவு போட்டு திரட்டினாலே எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் பூரி திரட்டும் போது நம்ம எண்ணெய் மட்டும் கொஞ்சோண்டு தொட்டுட்டு திரட்டினோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற எண்ணெய் கலர் மாறாமல் இருக்கும். பாருங்கள், கொஞ்சோண்டு நம்ம சப்பாத்தி மாவுலேயும் சரி பூரி மாவுலேயும் ஒரு சிட்டிகையோ இல்லை 1/2 ஸ்பூனோ மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை கொஞ்சோண்டு கலந்தோம் அப்படின்னா நல்லா வந்து கலர் வரும், நல்ல ப்ரௌன் கலராக வரும். நம்ம சோம்பு வச்சுருந்தோம் வடகறிக்கு. இதில் பாதி சோம்பு வந்து நம்ம வடை மாவு அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கலாம். இது நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு கடலைப்பருப்பை உள்ளே போட்டுருவோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஊற்றிக்கலாம்.
நீங்கள் பருப்பில் தண்ணி நல்லா வடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. பருப்பில் தண்ணி வடிக்கலை அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். வடைக்கு வந்து இந்த பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பு இருக்கிற அளவுக்கு கொருன்னு அரைப்பு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், வடகறிக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் உப்பு வடையில் வந்து போடாதீங்க. குருமாவில் போடும்போது உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுருவோம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடை சுட்டுட்டு குருமாக்கு போடுவோம். இப்போ நம்ம வடகறிக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். முதல்ல இதை மட்டும் போட்டுட்டு ஒரு சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு அரைக்கலாம். இப்போ நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க தேங்காவை. அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வடை செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டோம். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம். வடை வந்து நல்லா பெருசாகவே போடுங்க. ஏன்னா நம்ம அதை உடச்சி தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், ரொம்ப வேக வேண்டாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா வடை மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் வடகறி தாளிக்கிறதுக்கு. வடகறிக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே இருக்குது. அதில் போட்டேன். இது சோம்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் போட்டுடலாம். இந்த பிரிஞ்சி இலையும் இதில் 2ஆக கட் பண்ணி பிச்சு போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதில் போட்டுருவோம். அடுத்து இந்த பச்சை மிளகாய். இப்போ இந்த கரம் மசாலா பொடி நம்ம போட்டுடலாம். அடுத்து மஞ்சத்தூள், இப்போது தனியா பொடி, அடுத்து வெறும் மிளகாத்தூள் போட்டு எல்லாமே கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த குருமாக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு இந்த மிளகா வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மிளகா வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடியே கொதிக்கிட்டோம். பாருங்கள், குருமா கொதிக்கிற வேலைக்கு இந்த வடையை வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப உடைக்க வேண்டாம். இந்த மாதிரி உடைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், இதை ஊற்றிடலாம். இப்போ இந்த தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு கொதிக்கும் போது இந்த வடையை வந்து நம்ம இதில் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த பச்சை கருவேப்பிலை வந்து இது மேலே போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஆனவுடனே இது நல்லா திக்காயிடும். நீங்கள் இட்லிக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இந்த பூரிக்குனா நம்ம இந்த அளவுக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு பூரி போட்டுடலாம். பாருங்கள், பூரிக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கட்டும்.
பாருங்கள் எப்படி கல் மாதிரி இருக்குது பாருங்கள் மாவு. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பூரி போடும்போது சூப்பராக வரும். பாருங்கள் இதை அப்படியே நம்ம வந்து இந்த கடாயில் ஊற்றின எண்ணெயில் தொட்டுக்கலாம். தொட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு திரட்டிக்கங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும், அப்போ தான் பூரி வந்து நல்லா வரும். நம்ம திரட்டி திரட்டி அப்படியே போட வேண்டியது தான். பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி, நீங்கள் திரட்டி கொஞ்ச நேரம் வச்சுட்டு பூரி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. நம்ம அப்படியே நின்று திரட்டி திரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக அப்படி எல்லா பூரியுமே உங்களுக்கு இதே மாதிரி புஷ்ஷுன்னே வரும். பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பரான ஒரு சுவையான வடகரி பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.